வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் எக்மோரில் இருக்கக்கூடிய அம்பாசிடர் பல்லவா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு சூப்பர் லான்ச்சுக்காக வந்திருக்கோம். மஹிந்திரானுடைய தார் ராக்ஸ் மோஸ்ட் அவைட்டட் வெஹிக்கிள், மோஸ்ட் ட்ரெண்டிங் வெஹிக்கிளாக இன்றைக்கி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ அதனுடைய லான்ச்சை நம்ம MM மோட்டார்ஸ், சென்னையை சேர்ந்த MM மோட்டார்ஸ் வந்து இன்றைக்கி இந்த ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த காரினுடைய லான்ச்சுக்கு சீஃப் கெஸ்ட்டாக இப்போது வேட்டையன் மூவி வரப்போகுது இல்லையா, சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுக்கிற ஞானவேல் சாரும், நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லப்படுற நம்ம மஹிந்திரானுடைய வேலுசாமி சாரும் வந்து மஹிந்திரானுடைய தார் ராக்ஸ் லான்ச்சை MM மோட்டார்ஸ்க்காக பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஈவெண்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சது ரெண்டும் வேறு வேறு எல்லாருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ரெண்டும் சொல்லாமல் ஒரே விஷயம் தார் ராக்ஸ் ஆக்சுவலி ஒரு மஹிந்திராவுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பி மாதிரி இல்லையா, அது பார்க்குறப்பவே எனக்கு எதை சொன்னால் ரெண்டு ரெக்க முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த வண்டியில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே அப்படி எஸ்பெஷலி தார் அது 3 டோராக இருந்தப்போ ஒரு 2 பேருக்காக அது சந்தோஷத்தை அனுபவிக்கிறாரு. அப்படி ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவும் போகிறது அது ஒரு செட்பேக்காக தான் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். எப்போ 5 டோர் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போது அது மேலே ஒரு கிரேஸ், அது எப்படியாவது இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நம்ம கற்பனை பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி கற்பனை பண்ண எனக்கு வந்து தார் ராக்ஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் போகலாம் இந்த வகையான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. செய்யாரு போய் அவங்களுடைய டெஸ்டிங் இதுலேயே வந்து தார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தது. ஸோ எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்து தான். தார் வந்து அதோட 10 மடங்கு அதுதான் விடையில்லாத வந்துட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு அதுக்காக நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்ததோ அதோட ஒரு 10 மடங்கு வந்து அது வந்து என்னை சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. ஸோ ஒரு வாடிக்கையாளராக இதுதான் அந்த இதோட வெற்றி நான் நினைக்கிறேன். அநேகமாக ரொம்ப பெரிய டிமாண்ட் வந்து அது கிரியேட் பண்ண மார்க்கெட்டில் என் மனப்பூர்வமான வாழ்க்கைகள் தொடர்ந்து இருக்கு. நன்றி. வணக்கம். அந்த மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ தார் ராக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஒரு கார் பார்த்த உடனே நமக்கு பிடிக்கும். அப்படிதான் ஃபர்ஸ்ட் கார் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அதை ட்ரைவ் பண்ணால் இன்னும் அதிகமாக பிடிக்கும். கம்ஃபர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா டிரைவிங்க்கும் இருக்கும், பேசஞ்சர்ஸ்க்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு க்ரைட்டீரியாவும் ஒரு கார் சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப ரேர். அது மாதிரி இது எனக்கு என்ன க்ரைட்டீரியா வச்சாலும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே இருக்கு. கான் வெயிட் டு கெட் இட். தேங்க்யூ. அவங்க 2 பேருக்கும் வந்திருந்தாங்க சென்னை இண்டஸ்ட்ரிக்கு. எல்லாவும் அவங்க 2 பேரும் ஓட்டி பார்க்கணும்னு தான் சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக அவங்களுக்காக தான் பண்ணுது. ஆனால் அவங்க வந்து ஓட்டி பார்த்துட்டு நிறைய நேரம் பேசிட்டு இருந்தாங்க 2 பேரும். ஜேபி பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். சரி, மைண்ட் பாக்லிங். அந்த சூரியனுக்குள்ள அவ்வளோ ஒரு அணு உலைகள் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வெப்பங்க வருது. வெப்பம் நம்ம இருக்க முடியாது, நம்ம தப்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு அணுவில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. அதுதான் வந்து ஜெயிப்பீங்க. இன்னைக்கு கூட ஒரு மூவி பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு சென்சார் போதாட்டிருக்கு. இன்னைக்கெல்லாம் முடிக்கணும். பட் ஒரு ரிக்வஸ்ட் எனக்கு தெரியாது, ரிக்வஸ்ட் கொடுத்தோம். சரி சார் வரீங்களா அப்படின்ட்டு உடனே வந்துக்கிட்டாரு. உடனே நீங்கள் எங்கேருந்து அந்த இடத்த மட்டும் சொல்லுங்க, நான் வரேன் அப்படிங்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். whenever we use a product, எவ்வளோ பெயின் எவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு தெரியும், ப்ரெஷர் இந்த ப்ரெஷர்லேயே வந்திருக்கீங்க, மிக முடிச்சோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து 3 டோர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நானும் ராஜ்குமார் தான் வெஹிக்கிள் டைரக்ட் செஞ்சுட்டு வண்டியை நாங்களே ட்ரைவ் பண்ணுவோம்.
ஊட்டிக்கு போயிருந்தோம் டெஸ்ட் பண்ணுறது, ஹையர் ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் பண்ணுவோம். ஊட்டியில் ஒரு மணித்துறைன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் போய் கிரேடியன்ட் டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் இன்னொரு ஏரியா வந்து பண்ணோம். அதில் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து எழுதிக்கிறோம். காலையில் கோர்ஸ் 5 மணிக்கு அவ்வளோ ஃபேமிலி வந்து அந்த குழந்தை வந்து சதுவே வந்துச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஒரு லேடி வந்தாங்க, இந்த வண்டி அவங்க ரொம்ப ஸ்மார்ட், அவங்க வந்து ஸ்பாட் பண்ணிட்டு இன்னொரு டோர் மிஸ்ஸிங்க எங்கே இல்லாமல் இதில் வந்து ரெண்டே டோர் தான். இந்த சீட்டை வந்து முன்னாடி எடுத்துட்டு தான் உள்ள போகணும். அப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் இருக்காங்க, அவங்க எப்படி உள்ள நீங்கள் இன்னொரு டோர் வச்சு நீங்கள் பண்ண மாட்டீங்களா எப்போ நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இது ஆஃப் ரோட் வண்டி ஆச்சு, இவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒன்றும் புரியல எனக்கு. இல்லாமல் இது ஆஃப் ரோட் வண்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, என்ன தெரியுது நான் சொல்கிறேன் இது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அந்த குழந்தை இறங்கவே மாட்டேங்குச்சு, அப்படி இறங்க மாட்டேங்குச்சு. இப்போ நல்லா படிச்சுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் வரதுக்கு முன்னாடி சரி போயிட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது ஏன் இப்படி கேட்டாங்க, அந்த குழந்தை காரை விட்டு இறங்கணும்னு சரண் வண்டியில் போய் ஏறிச்சு, இவங்க வந்து இப்படி கேட்டாங்க. அவங்க கேட்டது ஒரு டோர் தானே கேட்டாங்க, நம்ம என்ன இது ஆஃப் ரோட்னு எதுக்கு பதில் சொல்லியிருக்கோம், இல்லை அடுத்த வண்டி வர்றது ஒரு டோர் வச்சு கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க. அப்படி போய் ஆஃப் ரோட்னு சொல்லி அவங்க மூணு ஆஃப் ரோடு எனக்கு தெரியல. இதான் என்ஜினியர் இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து ஓகோ இந்த ஷேப்பில் ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்கு, ரஜினிகாந்த் முகத்தில் கருப்பாக இருந்தாலும் ஒரு கவர்ச்சி இருக்கு, அந்த மாதிரி ஒரு கவர்ச்சி இருக்கு. அதுதான் வந்து அவங்க பிடிச்சி இழுக்குது அப்படின்னு தோணுச்சு. இத்தனைக்கும் அதை வந்து கேமோஃப்ளேஜ் பண்ணி வச்சாங்க, ஸ்டிக்கர் பண்ணி தெரியாது. பட் ரஃபா அவங்களுக்கு ஷேப் தெரிஞ்சிருக்கு. அப்போ ஐடியா தோணுச்சு இதை வந்து ஸோ இதுதான் வந்து மெர்க்கு மேலே இருக்கிற ஆசை, BMW ஆடி கார் மேலே இருக்கிற ஆசை. அது எப்படி வந்து இந்த ஏர்டெக்குன்னு ஒரு ஏர்கிராஃப்ட் கொண்டு வந்தார் அவர். அந்த கேப்டன் அவர் கொண்டு வந்தப்போ மாஸ் மார்க்கெட் விவசாயம் அந்த ஏரோப்ளைனில் போகலாம் அப்படின்னு ஆசை. அதே மாதிரி இந்த ரேங்குலர் வண்டி ஒரு 60 லட்சத்துலேருந்து 1 கோடியில் இருக்குது, ஒரு 20 லட்சத்தில் ஒரு ரேங்குலர் வண்டி கொண்டு வரணும்னு ஒரு ஆசை தான். அதுதான் நினைக்கிறேன். அதை பார்த்து தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விருப்பம் வந்துருக்கு. அந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றதான் ஒரு என்ஜினியருடைய கடமை. அதுக்காக தான் இந்த கஷ்டப்பட்டு பண்ணது. பட் பண்ணும் பொழுது இந்த ரேங்குலர் விட 3 மடங்கு நல்லா இருக்கணும், 3 மடங்கு ப்ரைஸ் கம்மியாகும். இந்த வண்டியை எடுத்துட்டு ஓட்டி பாருங்க, ரேங்குலர் வண்டியை ஓட்டி பாருங்க, டெஃபினட்டாக நான் சம்பளம் ஒத்துக்கணி நினைக்கிறேன். அதுக்காக தான் பண்ணது. கேப்டன் கோபிநாத் வழியில் தான் பண்ணது. இதை வந்து வண்டி மாட்டில் போனவங்க ஏர்கிராஃப்டில் போகணும் அப்படின்னு அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இங்கே உழைக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க வந்து ரேங்குலர் காரில் போனால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கற்பனை பண்ணி பார்த்தாங்க இருந்தது. அதுக்காக தான் பண்ணுறது. அது ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து தமிழ் ஸ்கூலில் படித்தோம். நான், மதன், ராஜ்குமார், ரூபன் எல்லாமே. அந்த டீச்சர் யார் சம்பளம் கொடுத்தாங்கன்னு தெரியாது, அவன் அந்த ஸ்கூல் யார் கட்டினாங்கன்னு தெரியாது. நாங்கள் படிக்கும்போது நாங்கள் போனதை பஸ் பாஸ் இருக்கோம், நேராக பஸ் பாஸ் கட்டிட்டு உள்ளே ஏறிடலாம். பஸ்ஸில் ப்ரைவேட் பஸ்ஸில் இல்லை, கவர்மெண்ட் பஸ் 9B ஒரு பஸ் இருக்கும், கிரமத்து பரமத்தி பயணம். வரும்போது அந்த ஏறிட்டு வந்தோம். சேஃப்டிக்காக ஒரு 2 ரூபா வச்சுக்குவோம் அப்படின்னு பாக்கிக்கலாம். அதே வச்சுட்டு நாங்கள் படிச்சிட்டோம். அதே மாதிரி தான் பிஎஸ்சி படிக்கணும். அது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வாங்குற பொருளில் டேக்ஸ் கட்டிருக்கீங்க. டேக்ஸ் கட்டிருக்க மூலமாக கவர்மெண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கு. அது மூலமாக தான் உங்கள் கிராண்ட் ஃபாதர்லாம் இங்கே படிக்க வச்சுருக்காங்க. we owe you to give what you deserve. அதுதான் வந்து யூஎஸ்ஏல போய் செட்டில் ஆகலாம், யூகேல போய் செட்டில் ஆகலாம். பட் யார் அது நல்லா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு நன்றி கடன் திருப்பி கொடுக்க வேண்டியதுக்காக 1/3 ப்ரைஸில் 3 times more performance. அதான் மார்க்ஸ். Thank you.